சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கமேனியுடன் பலியாகியுள்ள முக்கிய படை தளபதிகள். துபாய் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகளில் மீண்டும் வெடிப்புச் சத்தங்கள். ஈரானில் பாடசாலை மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல். 140 தாண்டியுள்ள உயிரிழப்புகள். மத்திய கிழக்கு போர் சூழல். இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 7 நாட்கள் இலவச நுழைவு விசைவு நீடிப்பு. ஸ்ரீலங்கா குடிவரவு திணைக்களம் நடவடிக்கை. மத்திய கிழக்கு மோதல் நிலைமை எரிபொருள் விநியோகத்திற்கு தடையாக அமையாது. ஸ்ரீலங்கா கனிய எண்ணெய் கூட்டு தாபனம். முன்னாள் போராளிகளை இணைத்துக் கொள்ள திட்டம். தமிழரசு கட்சியின் புதிய நகர்வு. தொடர்வது விரிவான செய்திகள். ஈரான் தனது அதிஉயர் ஆன்மீக தலைவர் அயதுல்லா கமேனியுடன் சேர்த்து படைத்துறையின் முக்கிய முகங்களை இழந்துள்ளமை அதற்கு பெரும் அடியாக மாறியுள்ளது. நேற்றைய தாக்குதலில் ஈரானிய புரட்சிகர படையின் முதன்மை தளபதியான மேஜர் ஜெனரல் ஃபாக்பூர், முப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி, பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் நசிதாதோ மற்றும் ஈரானிய பாதுகாப்பு பேரவை அட்மிரல் அலி ஷம்ஹானி ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டிய துல்லியமான ஒரு உளவு தகவல் ஈரானுக்கு இந்த பெரும் அடியை வழங்கியுள்ளது. தலைவர் கெமேனி உள்ளிட்ட மூத்த ஈரானிய படைத்தலைகள் நேற்று ஒரே இடத்தில் சந்திக்க உள்ளதாக கிடைத்த உளவு தகவலால் இந்த வாய்ப்பை தவறவிட தயாராக இல்லாத இஸ்ரேல் நேற்று இந்த அதிரடியை அவசரமாக நடத்த அமெரிக்கா அதன் பின்னர் தாக்குதலை தொடர்ந்ததாக தெரிய வருகிறது. ஈரானின் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அந்த நாட்டின் தலைமைத்துவ பொறுப்புகளை கவனிப்பதற்காக ஜனாதிபதி மசூத் பெசேக்கியான் உள்ளிட்ட 3 அடங்கிய இடைக்கால சபை நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி, நீதித்துறை தலைவர் மற்றும் பாதுகாவலர் சபையின் சட்ட நிபுணர் ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். நாட்டின் அனைத்து தலைமைத்துவ கடமைகளையும் இந்த சபையை தற்காலிகமாக முன்னெடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரான் பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் துபாய் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகளில் ஆங்காங்கே மீண்டும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 7:30 மணியளவில் இவ்வாறு வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஈரான் பதில் தாக்குதலை நடத்தி வருவதாகவும் இதன் காரணமாக குவைத் உள்ளிட்ட நாடுகளின் வான்பரப்பில் சைரன்களை அவதானிக்க முடிவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஈரான் இன்று காலை மத்திய கிழக்கு முழுவதும் புதிய தாக்குதல் அலைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல தலைநகரங்கள் மற்றும் முக்கிய நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் 6வது அலையொன்றை நடத்தியதாக கூறியதாக ஈரானின் அரேப் அதிகாரப்பூர்வ தஸ்னிம் செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேல் முழுவதும் பல சுற்று சைரன்கள் ஒலித்ததாக CNN செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. துபாயில் உள்ளூர் நேரப்படி காலை 8:15 மணியளவில் 3 பெரிய குண்டுவெடிப்பு சத்தங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது. கத்தாரின் தோகாவில் உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு பல பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளது. பக்ரைனின் உள்துறை அமைச்சகம் இன்று காலை நாட்டில் சைரன்கள் ஒலித்ததாகவும் குடியிருப்பாளர்கள் அமைதியாக அருகிலுள்ள பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு எச்சரித்ததாகவும் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் ஈராக்கிய நகரில் இன்று காலை பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் பாரிய வான்வெளி தாக்குதலில் தெற்கு ஈரானில் உள்ள ஒரு பாடசாலை மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை
148ஆக அதிகரித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நேற்றைய தினம் அதிரடி தாக்குதலை ஆரம்பித்திருந்தன. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் பாடசாலை மீது நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 148ஆக உயர்ந்துள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் ஹோர்முஸ்கான் மாகாணத்தில் உள்ள மினாப் நகரில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் மீது 3 ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன. குறித்த ஏவுகணை தாக்குதலில் 108 பேர் உயிரிழந்துள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது 148 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 95க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அனைத்து நாடுகளினதும் வான்பரப்புகள் மூடப்பட்டுள்ளதன் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு புறப்படவிருந்த அனைத்து விமான பயணிகளும் இன்று மாலை 5 மணி வரையில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இன்று காலை 6:15 வரை வரவிருந்த 18 விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்த 25 விமானங்களும் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கடமை நேர அதிகாரி தெரிவித்தார். அத்துடன் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு புறப்பட்ட ஃபிட்ஸ் ஏர் மற்றும் ஏர் அரேபியா ஆகிய 2 விமானங்களும் மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கே திருப்பிவிடப்பட்டிருந்தன. இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது மத்திய கிழக்கு ஊடாக ஏனைய நாடுகளுக்கு பயணிக்க திட்டமிட்டுள்ள பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னர் தமது விமான சேவை முகவர்களை தொடர்பு கொள்ளுமாறும் மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அல்லது www.airport.lk என்ற கட்டுநாயக்க விமான நிலையத்தின் இணையதளத்திற்கு சென்று விமான பயண விவரங்கள் தொடர்பில் புதுப்பித்துக் கொள்ளுமாறு விமான நிலைய கடமை நேர அதிகாரி கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையால் இலங்கையிலிருந்து வெளியேற முடியாத வெளிநாட்டு பயணிகளுக்காக நாட்டில் தங்கியிருப்பதற்கு மேலும் 7 நாட்களுக்கு விசா சலுகை காலத்தை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் வழங்கியுள்ளார். எவ்வாறாயினும் ஆஸ்திரேலியா, சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, இந்தியா, தாய்லாந்து, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கான மற்றும் அங்கிருந்து வருகை தரும் விமான போக்குவரத்துக்கள் வழமை போன்று இடம்பெறும் என கட்டுநாயக்க விமான நிலைய கடமை நேர அதிகாரி மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் காரணமாக விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையால் நாட்டை விட்டு வெளியேற முடியாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 7 நாட்கள் இலவச நுழைவு விசைவு நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் பயணத் திட்டங்களை மறுசீரமைக்க நேரம் கிடைக்கும் என்பதுடன் தங்குவதற்கும் அபராதம் விதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் காரணமாக விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் நாட்டை விட்டு வெளியேற முடியாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அரசாங்கம் 7 நாட்கள் இலவச நுழைவு விசைவு நீடிப்பை அறிவித்துள்ளது. விமானங்கள் தடைப்பட்டாலோ அல்லது இடைநிறுத்தப்பட்டாலோ இலங்கையில் தங்கியிருக்கும் போது விசாக்கள் காலாவதியாகும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் 7 நாட்கள் இலவச நுழைவு விசைவு நீடிப்பு பொருந்தும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த ஏற்பாட்டின் கீழ் பயணிகளுக்கு அவர்களின் தற்போதைய நுழைவு விசைவு 7 நாட்களுக்கு நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் பயண திட்டங்களை மறுசீரமைக்க நேரம் கிடைக்கும் என்பதுடன் தங்குவதற்கும் அபராதம் விதிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விமான அட்டவணைகளில் தற்போதைய இடையூறுகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளை ஆதரிப்பதற்கும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் போது பயணிகள் நாட்டில் சட்டப்பூர்வமாக தங்கியிருப்பதை உறுதி செய்வதுமே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான தீவிர ராணுவ மோதல்களை அடுத்து ஈரானில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரானில் தற்போது ஏற்பட்டுள்ள தீவிர ராணுவ நடவடிக்கைகளின் காரணமாக அங்கு வசிக்கும் இளைஞர்களின் பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர்களின் உயிரை பாதுகாக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஸ்ரீலங்கா அரசு உடனடியாக ராஜதந்திர ரீதியிலான மற்றும் அவசரகால பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் நலன் கருதி அரசு கூடுதல் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் சஜித் பிரேமதாசவும் இவ்வாறு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் நிலவிய போதிலும் தற்போது நாட்டில் 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதால்
பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அந்த சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டி.வி. சாந்த சில்வா இது குறித்து தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் சூழல் நிலவிய போதிலும் நாட்டில் தற்போது 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் செயற்குழுவின் உறுப்பினர் டி.வி. சாந்த சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ச்சியாக இடம்பெறுவதோடு நாளைய தினத்திலும் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐஓசி நிறுவனம் ஏற்கனவே தீர்மானித்தபடி வழமை போலவே எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக பௌர்ணமி தினங்களில் எரிபொருள் போக்குவரத்து இடம்பெறுவதில்லை என்றாலும் முன்னரே தீர்மானித்ததன்படி நாளை எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ள எரிபொருள் கையிருப்புகள் கிடைப்பதில் எவ்வித தாமதமும் ஏற்படாது என்றும் எரிபொருள் வரிசையை உருவாக்க வேண்டாம் எனவும் இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எவரேனும் கலன்களில் எரிபொருளை பெற்றுச் சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஜே. ராஜகருணா தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை தொடர்ந்து இலங்கையில் மீண்டும் எரிபொருள் வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ள எரிபொருள் கையிருப்புகள் கிடைப்பதில் எவ்வித தாமதமும் ஏற்படாது என இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஜே. ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இந்நாட்டின் எரிபொருள் விநியோகத்திற்கு தடையாக அமையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே எரிபொருள் வரிசைகளில் காத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை எனவும் பொதுமக்கள் அதிகளவில் எரிபொருளை கொள்வனவு செய்வதால் விநியோக பணிகளில் ஈடுபடும் அனைத்து ஊழியர்களையும் தாம் பணிக்கு அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவும் அதேபோன்று நாளை பௌர்ணமி தினமாக இருந்தாலும் எரிபொருள் விநியோகம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் கலன்களுக்கு எரிபொருள் வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவரேனும் கலன்களில் எரிபொருளை பெற்றுச் சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் போராளிகளை தமிழரசுக் கட்சியில் இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைக்கு எதிர்ப்புகள் ஏற்பட்ட நிலையில் குறித்த செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தன்னிடம் தகுந்த பொறுப்பு காணப்படுவதால் அதை முன்னெடுக்க முடியும் என்றும் மன்னாரில் இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பின் போது எம்.ஏ. சுமந்திரன் இதனை தெரிவித்தார். தாங்கள் ஆயுதத்தை எடுத்து போராடவில்லை, ஆனால் ஏதோ தாங்கள் தான் முன்னிலை நின்று போராடின மாதிரி பேசி அதை தங்களுடைய அரசியல் வாக்கு அறுவடைக்காக உபயோகிக்கிற பலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பலர் அப்படியாக இருக்கிறவர்களுடைய வண்டவாளங்கள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த வடிவத்தை கொண்டிருக்கிற போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திலே ஈடுபடுகிறவர்கள் நேர்மையாக ஈடுபட வேண்டும். அந்த போராட்டத்தை ஒரு சுயநலமாக அவர்கள் கருதக்கூடாது. அப்படியாக போராடுகிறவர்கள் மிக சிறந்தவர்கள் யார்? தங்களுடைய உயிரையே பணயம் வைத்தவர்கள் தான் அதுக்கு உரியவர்கள், அதற்கு தயாராக இருந்தவர்கள் தான். அவர்களிடத்திலே தான் அந்த அர்ப்பணிப்பு அதிகூடியதாக இருக்கிறது. ஆகையினால் தான் 10-12 வருடங்களுக்கு முன்னரே எங்களுடைய கட்சியிலேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நானே முன்மொழிந்தான் முன்னாள் போராளிகள் எங்களுடைய அரசியல் இயக்கத்திலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த வேளையிலே அது சரிப்பட்டு வர, நான் மற்றவர்களை குறை சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை, அப்படியே நான் அதை பற்றி சொல்ல போறேன் இல்லை. ஒரு தலைவர் சொன்னார் அதெல்லாம் கஷ்டம், எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கோ தெரியாது, அதெல்லாம் கை வைக்க வேணாம். இன்னொரு தலைவர் சொன்னார் உண்மையான போராளிகள் எல்லாம் குப்பி கடிச்சு செத்துட்டாங்க, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் உளவாளிகள் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னார். பிறகு நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டார். ஆனால் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை முன்னெடுத்து கொண்டு இருந்தவர்கள் சிலர்ல நானும் ஒருவர். ஆனால் இப்பொழுதுதான் கட்சியில பொறுப்பான பதவி என்ற கைக்கு வந்திருக்கு. அதான் பொதுச் செயலாளர் தான் பரிமையப்படுத்து, கட்சியில பொதுச் செயலாளர், கட்சி தலைவரோடு நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணத்தினை மத்திய கிழக்கு நாடுகளில் போர் இடம்பெறுவதால் இந்தியாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் வசிக்கும் இந்திய குடிமக்களை பாதுகாப்பாக திரும்ப அழைத்து வருவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் இஸ்ரேல் பயணத்தில் இருந்து திரும்பிய சிறிது நேரத்திலேயே ஈரான் மீது தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உறுதி செய்துள்ளன. பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணத்தின் போது இரு நாட்டு அரசுகளின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கிடையில் 17
ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மேலும் 10 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதுடன் குறித்த பயணம் இஸ்ரேலுக்கான இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதரவையும் தெளிவாக காட்டியிருந்தது. இஸ்ரேல் நாடாளுமன்றமான நெசெட்டில் உரையாற்றிய மோடி இந்தியா இஸ்ரேலுடன் நிற்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி பிரதமர் மோடியை இஸ்ரேல் பயணத்தின் போது பலஸ்தீன உரிமைகள் பிரச்சினையை எழுப்புமாறு வலியுறுத்தியிருந்த நிலையில் பிரதமர் மோடி அதை எழுப்பவில்லை. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணத்திற்கு பின்னர் உடனடியாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்தியாவிற்கான சிரமங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவின் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடும் எனவும் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் வசிக்கும் இந்திய குடிமக்களை பாதுகாப்புடன் திரும்ப அழைத்து வருவதில் சிக்கல்கள் இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு செல்ல உள்ளார். மத ரீதியான அரசியலை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுப்பதனூடாக வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தில் தான் குறித்த மோடியின் பயணம் இடம்பெற்றுள்ளதாக ஆளும் திமுக குற்றம் சுமத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் கூட்டணி, தொகுதி பங்கீடு, பிரசாரம் உள்ளிட்டவற்றில் மும்முரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரசார கூட்டங்களில் கலந்து கொள்ள இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் செல்லவுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் பிரசார கூட்டம் மதுராந்தகத்தில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றது. தற்போது 2ஆம் கட்டமாக நாளைய தினம் புதுச்சேரி, மதுரை என 2 இடங்களில் பிரசார கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் இந்து மற்றும் முஸ்லிம் பக்தர்களிடையே பெரும் சலசலப்பு நிலவி வரும் நிலையில் மத ரீதியான அரசியலை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுப்பதன் ஊடாக வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தில் தான் அவரது பயணமும் இடம்பெறுவதாக ஆளும் திமுக குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. இதேவேளை அடுத்த வாரம் தமிழகத்திற்கான தேர்தல் தேதியை இந்தியாவின் மத்திய தேர்தல் ஆணையம் வெளியிடவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கமேனியுடன் பலியாகியுள்ள முக்கிய படை தளபதிகள். துபாய் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகளில் மீண்டும் வெடிப்புச் சத்தங்கள். ஈரானில் பாடசாலை மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல், 140 தாண்டியுள்ள உயிரிழப்புகள். மத்திய கிழக்கு போர் சூழல், இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 7 நாட்கள் இலவச நுழைவு விசைவு நீடிப்பு, ஸ்ரீலங்கா குடிவரவு திணைக்களம் நடவடிக்கை. மத்திய கிழக்கு மோதல் நிலைமை எரிபொருள் விநியோகத்திற்கு தடையாக அமையாது, ஸ்ரீலங்கா கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம். முன்னாள் போராளிகளை இணைத்துக் கொள்ள திட்டம், தமிழரசு கட்சியின் புதிய நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.